நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து சிக்கி தவிக்கிறீங்கன்னா அப்போ நான் சொல்கிற அமேசிங்கான கதை உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு பையன் நகரத்தில் இருந்து ப்ரீச்சரை போய் பார்க்குறான். ஐயா, என் லைஃப்பில் நான் ஜெயிக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வர முடியல, எனக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுங்கள். ப்ரீச்சர் சொல்கிறாரு, கண்ணா நீ ரிஸ்க் எடுக்க கற்றுக்கோ அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவேன் அண்டு கம்ஃபர்ட் ஜோன் பிரச்சனை நின்றும். ஆனால் அந்த பையன் சொல்கிறான், ரிஸ்க்கு எனக்கு செட்டான விஷயம் இல்லை, நான் நகரத்தில் நிறைய பேரோட கூட பேசியிருக்கேன், ரிஸ்க்கு எடு எல்லாம் சரியாதுன்னு சொன்னாங்க, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அதே சொல்யூஷன் இல்லை, நீங்கள் ப்ளீஸ் வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க. டீச்சர் அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாரு, கண்ணா நாளைக்கு நீ 2 பறவை 2 யானையை கூட்டிகிட்டு வா. அந்த பையன் ஏன் டீச்சர் இந்த மாதிரி சொன்னான்னு குழம்பி போகிறான். அடுத்த நாள் அந்த டீச்சருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். கண்ணா நீ இதுங்களை 1 மாதம் பார்த்துக்கோ, 1 மாதம் கழித்து என்னை வந்து பாரு. அப்பையும் அந்த பையன் குழம்பி போய் தான் நிற்கிறான். 1 மாதம் கழித்து ப்ரீச்சரை போய் பார்க்குறான். அந்த ப்ரீச்சர் இதுங்களை திறந்து விடுன்னு சொல்கிறாரு. அந்த பையனை திறந்து விட்டான். அந்த பையனும் ப்ரீச்சரும் ஓரமாக போய் நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனதும் அப்புறம் ஒரு பறவையும் ஒரு யானையும் தான் இருக்குது. அப்போ இந்த பையனை பார்த்து கேட்குறாரு, இதை பார்த்தா உனக்கு என்ன புரியுது? அந்த பையன் ரொம்ப நேரம் பார்க்குறான், யோசிக்கிறா. ப்ரீச்சர் எனக்கு என்ன புரிய வைக்கிறாரு, ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு வரான். ப்ரீச்சர் சொல்கிறான், இத்தனை நாளாக நான் பார்த்து கொண்டேன், அதனால் இதுக்கு போக விருப்பம் இல்லையோ? ப்ரீச்சர் சிரிக்கிறாரு, நீ என்னம்மா யோசிக்கிற? நான் உனக்கு புரிய வைக்கிற என்னதுன்னா, இந்த பறவையும் யானையும் வாழ்கிற இடம் என்னது? காடு. நமக்கு வாழ்கிற இடம் இது இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. உன்னோட முழு வாழ்க்கையும் நீ பறந்து பார்க்கணும். உன்னோட கம்ஃபர்ட் ஜோன் உன்னோட லைஃப் கிடையாது, லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். உன்னோட வாழ்க்கை நடக்கிற உன்னோட ஆக்ஷன் டிபெண்டில் தான் இருக்குது. நீ வளர்கிற என்ன தடங்களாக இருக்கோ அதை தூக்கி எறி. அண்டு உனக்கான ஒரு உயரம் இருக்குது, அதுக்கு நீ பறந்தால் மட்டும்தான் முடியும். எப்போ நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு யூஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.